ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பதிவு டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 10 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திராதிபதிகளினுடைய பாவத் தொடர்புகளை வைத்து தினப்பலன்களாக சொல்லப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம், நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. கேதுனுடைய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். கேது நமக்கு 9ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. நம்ம லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறனால இன்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள், படிப்பு, மேல் படிப்பு சார்ந்த அமைப்புகள், அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அந்நிய நபர்களின் பழக்க வழக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ரகசிய செயல் திட்டங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள், இதையெல்லாம் வச்சுருக்கு. பூராட நட்சத்திரம் மாலை 4:41 மணிக்கு தொடங்குகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:14 வரைக்கும் இருக்குது. இந்த பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். 12 சந்திரன் இருந்தாலும் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். குரு நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நம்முடைய சுய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கலை சார்ந்த படைப்புகள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கு நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உறவுக்கு நல்லா இருக்குது. பொருளுக்கும் நல்லா இருக்குது. மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குது. அதாவது ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும். மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை டிசம்பர் 4ஆம் தேதி 5:14க்கு தொடங்குகிறது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் புதனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் ஒரு கலை சார்ந்த நிகழ்வு, சமூகம் சார்ந்த பயன்பாடுகள், குழந்தைகள் வழி மேன்மைகள், நம்முடைய கல்வி பலம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதாவது மூளை உழைப்பு சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:26க்கு திருவோண நட்சத்திரம். சந்திரன் நமக்கு 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த மாதிரி குரு சந்திரன் பார்வையாக இன்றைக்கி பலன் கிடைக்கிறதுனால இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வாழ் வேலை செய்கிறவர்களுக்கும், மூலதனம் போடுற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பிரயாணம் போகிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வழி குதூகலம் மற்றும் சிறப்பான சுப நிகழ்ச்சிகள், இஷ்ட தெய்வம், பூர்வீக சார்ந்த தெய்வங்கள், கோயிலுக்கு போகிறது, இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் நல்லாயிருக்கும். கல்விக்கும் நல்லாயிருக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, கமிஷன் வகை தொழில், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:17க்கு அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கி சாயந்தரம் தொடங்கிறதுனால இன்றைக்கி நல்லாயிருக்கும். நமக்கு யாராவது நம்முடைய கஸ்டமர் மூலமாக நமக்கு வரக்கூடிய பொருள் வரவு மற்றும் சாதகமான பலன்களெல்லாம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு பலப்படும். உறவினர்கள் வகையில் சந்தோஷமாக இருக்கும். இதே அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. அப்போ மறுநாள் டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை சந்திரன் அந்த கும்பராசியில் உள்ள அவிட்டமாக செயல்படுவார். அப்போ சந்திரன் 2ல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் கிரகம் நமக்கு சனியாகவும் செயல்படுது, சந்திரனாகவும் செயல்படுதுங்கும் போது இந்த சந்திரன் 2ல் இருக்கிறதுங்கிறது பணவரவுக்கும் இதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னு எடுத்துக்கணும். சதய நட்சத்திரம் மாலை 4:50க்கு தொடங்குது சனிக்கிழமை. இந்த சதய நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார் நமக்கு 2ஆம் இடத்துல. இப்போ சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். ராகு எங்கே இருக்கார் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஐடி லைனு, இது சம்மந்தப்பட்ட கமிஷன் மற்றும் அக்ரிமெண்ட் போடுறது, இது சார்ந்த ஈடுபாடுகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது.
உறவுகளுக்கும் நல்லா இருக்குது, சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்குது. டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் மாலை 4 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து நமக்கு 5ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். வீட்டுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வீட்டுக்கு வரன் பார்க்கறது மற்றும் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, குழந்தையினுடைய கல்விகள், நம்முடைய கல்விகள், ஒரு கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சம்மந்தப்பட்டது, அனைத்து விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆன்மீகத்துக்கு பலமான நாளாக இன்றைக்கி அமைகிறது குருவினுடைய நட்சத்திரம். அதே மாதிரி நமக்கு குருவை பொறுத்த வரைக்கும் குரு நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், ரோகிணியில் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவு பலப்படும். டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் 2:55க்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, மீன ராசிக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு போயிட்டுருக்காரு. அதனால் ராகுவும் சந்திரனும் சேர்க்கை பலன்னு இருக்குது. ராகு வந்து எப்படி செயல்படுறாரு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ராகுவும் சந்திரனும் சேர்ந்தாலும் கூட சனி எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கணும். சனி வந்து நமக்கு ராகுவை போல் செயல்படுறார். சனி ராகு பரிவர்த்தனை 2, 3 பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் திரிகோண பார்வை பார்த்துக்குது. 3ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல புதன். இந்த 3 கிரகமே பார்த்துக்குது. ஆனாலும் கூட நம்மளுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி தான் இந்த 3 கிரகங்களை இது பண்ணுறதுனால நம்முடைய முயற்சிகளால் கிடைக்கக்கூடிய பண வரவு நல்லா இருந்தாலும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன சஞ்சலங்கள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கணும். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:30 தொடங்குகிறது. 3ஆம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ புதன் வந்து சனி நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, சனி வந்து நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய முயற்சிகள் மற்றும் நம்முடைய மூத்த சகோதர நண்பர்கள் வழி கிடைக்கக்கூடிய ஆதாயம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில சிரமங்கள் இருக்கும்னு எடுத்துக்கணும். நமக்கு வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம், அல்லது கொடுத்த பணம் வரல, ஏதோ ஒன்று நம்ம மனசில் எதிர்பார்த்துட்ருக்கிற நிகழ்ச்சிகள், அது வந்து பொருள் சார்ந்த நன்மைகள் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி வேலை செய்யும். இந்த புதன் வந்து செவ்வாயுடையும் சந்திரனுடையும், அதாவது ராகுவோடையும் ஒரு பார்வையை வச்சுருக்கு. ராகு, புதன், செவ்வாய் திரிகோண பார்வை. இந்த 3 இடத்துலையும் 3 பார்வைகள் இருக்கிறனால உடன் பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்டது, தாய் மாமன் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, படிப்புகள் சம்மந்தப்பட்டது, வித்தை அப்படின்னு சொல்கிறது புதன், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, இது சார்ந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது. இது சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். உறவில் பார்க்கோம்னா இந்த செவ்வாய், புதன் இதெல்லாம் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இந்த சனி 2ல் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த 3 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதனால் நமக்கு மன திருப்தி, கடைசியில் இறுதியில் நம்ம அதில் வந்து ஒரு வெற்றி அடைகிறோமா அப்படின்னு பார்த்தா உறவு சார்ந்த விஷயத்தில் நமக்கு சங்கடத்தை தான் தருங்கிற மாதிரி இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.